10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். Chai with Chitra. சினிமாவில் உங்களுடைய குரலை முதலாக பயன்படுத்தியவர் யார்? பிரசாத் ஸ்டூடியோஸில் அப்போது ஒரு வயசான ஒருத்தர் இருந்தார். அந்த ஜேம்ஸ் பாண்டு படம்லாம் எல்லாமே ஹிந்தியில் டப் பண்ணுவாங்க. அவர் அப்போது எல்டர்லி ஜென்டில்மேன் வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் தி என்டையர் திங். அவருக்கு என்னோடய வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். எங்கேயோ பார்த்ததில்ல. உடனே அவர் சொன்னார், நீ டப்பிங் பண்ண ஆரம்பி அப்படி இப்படின்னாரு. ஸோ அது ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படத்துக்கு நான் க்ரௌடு, அப்புறம் ஒரு 3-4 கேரக்டர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே ஒரு ஆள் வருவார், அவருக்கு டப் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆள் வரமாட்டார், வேறு ஒரு கேரக்டரு ஒரு ஆஃப்டர் அபவுட் 45 மினிட்ஸு அந்த மாதிரி வர கேரக்டரு 3-4 கேரக்டர்ஸுக்கு ஒரே படத்தில் நான் பண்ணியிருக்கேன். வாய்ஸை கொஞ்சம் மாற்றி அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் பண்ணது நம்ம இந்த மாதவன் ஒரு படத்தில் குக்கா வருவார். நல தமயந்தியில் 6 பேருக்கு பண்ணியிருக்கேன். 6 பேருக்கா? ஒருத்தர் இந்த ஃபைட்டு ஜென்டில்மேன் ஒருத்தர் விக்ரம் தர்மாவா? எஸ். அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போய் செட்டில் ஆகிப்பார். ஸோ அவர் என்ன சொன்னாங்க, சார் ரொம்ப இங்கிலீஷ் வேணாம், ஏன்னா அவர் போய் 1 வருஷம் தான் ஆகுது. கதைப்படி அவர் 1 வருஷம்தான் ஆகுது. அவருக்கு ஒரு 3-4 டைலாக் இருக்குது, அதனால் அவருக்கு நீங்கள் டப் பண்ணணும் அப்படின்னா. சரின்னு அவருக்கு நான் டப் பண்ணேன். வாட் டிட் யூ சே? யூ செட் பிளாடி இண்டியன் அப்படின்னு. அங்கே ஆஸ்திரேலியன் எவனோ தான் யூ பிளடி இண்டியன்ஸுன்றான். அதில் விக்ரம் தர்மா கோவம் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் ஒரு சர்வராக இருப்பார் ஒருத்தர், 2 டைலாக் தான். அதுக்கு டப் பண்ணேன். மௌலி சார் தான் டைரக்டர். அதுக்கு அவர் சொன்னார், ராமநாதன் 4-5 வயசு இருக்குது, பிட்ஸு எல்லாம் அங்கங்கே தனித்தனியாக வரும், எல்லாம் நீங்களே மாற்றி பண்ணிவிடுங்க. ஃப்ளைட்டில் உள்ளே நுழையும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வரும், அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணேன். அப்புறம் ஒரு ஆஸ்திரேலியன் அங்கே இருக்கிற ஒரு வயசானவர், அவருக்கு ஒரு வாய்ஸ் பண்ணேன். ஒரு 5 வாய்ஸ் பண்ண அப்புறம் திடீர்னு வந்தார், உங்கள் தாத்தாவை விட்டோம்பா அப்படின்னார். அன்றைக்கி மாதவன் சார் வந்தார். உடனே அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, லென்த்தை பார்த்துக்கங்க, ஃபேஸு சும்மா இப்படி கேமரா வரும், அவ்வளோதான், பின்னாடியிலேருந்து ஆனால் மாதவனுக்கு தான் கேமரா. ஒன்றும் இல்லை, அவர் பேத்தி இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னார், ஆனால் வேறு ஏதோ எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா, இதுதான் டைலாகு. நீங்கள் பார்த்துங்க ராமநாதன், ஒரு 60-65 வயசு 70 வயசு ஆள் எப்படி பேசுவார், அந்த மாதிரி நீங்கள் பேசணும். இது 2வது ஒரு பிராமின் குடும்பம், அதனால் அந்த ஸ்லாங்கை மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்படின்னா. சரி சார், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னேன். சரிண்ணா பேசினேன். மாப்பிள்ளை என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது, என் பேத்தி இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டா, நீங்கள் தான் மன்னிக்கணும், நான் என்ன சொல்கிறதுன்னு கூட புரியலை, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலை மாப்பிள்ளை. 2 பேரும் ஒன்று இங்கே வந்தாங்க. மாதவன் சார் கிட்ட, என்ன சார் அப்படின்னா, இல்லை இந்த தாத்தா எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். மௌலி சார் அப்படியே கையை பிடிச்சின்னு கட்டின்ட்டார். நிறைய திறமை இருக்குது சார் உங்கள்கிட்ட அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க, சரி. ஒரு வயசான எத்தனை படங்கள் பேசியிருப்பீங்க? நான் ஒரு 250-300 படம் பேசுவேன். அப்பா. இந்த மலையாளம் ஆர்டிஸ்ட் சார் மது அவருக்கு ஒரு படத்தில் ஃபுல்லாக அவர் தாத்தாவாக இருப்பார். அந்த படத்தில் டப் பண்ணினேன் அவருக்கு. அப்போ தான் எனக்கு நான் மெம்பராக இருக்கல, ஆட்ஸை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த படம் மூலமாக தான் நான் மெம்பரானேன். ஆமாம், 2000 ரூபாயோ 2500 ரூபாயோ இப்போல்லாம் சொல்கிறாங்க, யாரோ லட்சம் கோடி, அதெல்லாம் தெரியாது. பட் அந்த டயத்துலேருந்து நான் அப்போ தான் மெம்பர்ஷிப்பு எனக்கு கிடச்சது. நெடுமுடி வேணு சாருக்கு அது பண்ணும்போது என்னாச்சு, இப்போது அதில் சிம்பு சார் நடித்த படத்தில் அவர் தாத்தாவாக நடிப்பார். அப்போ டைரக்டர் சொன்னார், சார் இவர் அவரோட தாத்தா, அவர் மலையாளம் அவங்க எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம் தெரியும் அப்படின்னா. அப்போது இவர் சிம்பு சார் கேட்பார், தாத்தா பசிக்குது தாத்தா, சாப்பிட்ணும், சாப்பிட வாங்களேன் அப்படிமா. உடனே இவர் இந்த மலையாள டோனில் அவர்
நீ சாப்பிட்றா, தாத்தா அப்புறம் சாப்பிட்றேன் கேட்டியா அப்படின்னு அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன சார் அவர் வந்து அந்த மலையாள டோனில், ஸோ நீங்கள் அந்த ஒரு தாத்தா பேரன் அதை மனசில் வச்சுன்னு நீங்கள் பேசணுன்னாரு. சரின்னு நீ சாப்பிட்றாக்கு வந்த தாத்தாக்கு இப்போ பசிக்கலை கேட்டியா அப்படின்னு ஒன்று சார் சூப்பராக இருக்குது சார் போயிடலான்னாரு. 3-4 டயலாக் முடிஞ்சுது. அப்புறம் என்னாச்சு, அதில் வந்து அவர் வந்து ஒரு கோவில் பூஜாரியாக இருப்பார். அது ஒரு பெரிய ஸ்லோகம். எனக்கு எங்கள் பாட்டி வந்து ஒரு 5 வயசில் கற்றுக் கொடுத்துருக்காரு. அங்கே இதில் ஏவிஎம்மில் சொன்னாங்க, சார் இது நீங்கள் கேட்டுன்னு இருங்க, நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு. அப்படியா சார், என்ன சார் இது அப்படின்னு. இது ஒரு ஸ்லோகம் மாதிரியே, நீங்கள் சும்மா கேளுங்க, நாங்கள் அது வர அது டைம் ஆகும், எப்படி இன்னொரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னாரு. ஒரு போட்டு கூடு காமிச்சிட்டிங்கன்னா நான் என்னங்கிறது தெரிஞ்சுப்பேன் சார் அப்படின்னு. ஒன்று அது போட்டாங்க. போட்ட உடனே சார் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், டைமிங் நான் பார்த்து நான் முடிச்சிடுறேன். இது 5 நிமிஷத்தில் முடிப்பீங்களா? இல்லை சார் எனக்கு தெரியும் அப்படின்னு. என்ன இது தெரியுமா? சார் எனக்கு தெரியும், ஒரு 5-6 வயசில் நான் கற்றுன்ருக்கேன். ஏங்க சொல்லுங்கள் பாப்பா அப்படின்னா. யோவான் புஷ்பம் வேதாம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமான் அபாவான் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ய ஏவம் வேதா யோவான் ஆயித்தனம் வேதா ஆயித்தனவான் பவதி. திருப்பி வரும் இது ஃபுல்லாக. என்ன சார் இது ராமநாதன், என்ன உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு. இல்லை சார், இது வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது சார். தப்பு கணக்கு போட்டோம்மா, 3 மணி நேரத்துக்கு இப்போ உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு பார்த்தா 1 மணி நேரத்தில் வாங்கிப்பீங்களா அப்படின்னா. ஏன் சார் உங்கள் டைமை நான் சேவ் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணோன்னா இது எப்படியும் 2-3 மணி நேரம் ஆகும். என்றைக்கோ ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைக்குது, அதிகம் வானான்றீங்க. இல்லை ராமன் சும்மா சொன்னோம். சரி இப்போ ரெக்கார்ட் பண்ணிடலாமான்னாரு. அவ்வளோதான், வித்தின் 5-7 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னொன்று ராஜீவ் மேனன் சாருக்கு டப் பண்ணேன், வெப்பன் ஒரு படத்தில். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு சாரே சொன்னார், ராமநாதன் ஒருத்தர் இருக்கார், அவரோட ஸ்டூடியோவில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 75 to 100 ஆட்ஸுக்கு நான் அங்கே வாய்ஸ் போயிருக்கேன். அவரையும் பர்சனலாக தெரியும் எனக்கு. ஸோ அவருக்கு நான் டப் பண்ணேன். ராஜமேனன் வாய்ஸேவா? ஆமாம், ராஜீவ் மேனனுக்கு நான் டப் பண்ணியிருக்கேன். அது பண்ண தேவர் வெரி வெரி ஹாப்பி. அவரும் நான் டைரக்டரும் சொன்னார், சின்ன யங்ஸ்டரு சார் பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கிரீஷ் கர்நாடுக்கு பண்ணியிருக்கேன். ஒரு படத்தில் அவரோட சன்னு வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்டை கல்யாணம் பண்ணின்னு வந்துடுவார். அப்போது வந்து அவர் ஒரு பூஜை எல்லாம் பண்ணுவார். என்னன்னு தெரில, அவர் வந்து அவர் சொன்ன ஸ்லோகம் எல்லாமே எனக்கு சின்ன வயசில் கற்றுண்டாது. அதனால் இது பண்ணிவிட்டு, அதை நீங்கள் ஸ்லோகம் சொல்லிவிடுங்க சார், அவுட் பிளாக்கில் எப்படி கேமரா சுற்றிக்கினே இருக்கும். அப்புறம் இந்த அம்மா வருவாங்க, அவர் ஒரு வீட்டில் ஒரு பூஜாரி மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இவர் முதல்ல அப்ஜெக்ட் பண்ணியிருப்பார். இல்லை ப்ராஸ்டியூட்லாம் பார்க்காத, அவள் வீட்டு கால் எடுத்து வச்சா மகாலட்சுமி அது, இது சரின்னு சொல்லிவிடுவோம், எங்கேயோ போய்டும், உனக்கு அவ்வளோ காசு வரும், பிஸ்னஸ் வரும் அப்படிங்கிற ஏதோ ஒரு கதை. அப்போ அவர் அந்த பூஜையெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் தான் லிப்பு இருக்கும். அதனால் அந்த ஃபுல்லாக அந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் அவள் பையன் வந்து இவங்களை கூட்டின்னு காலை எடுத்து வைப்பா. அப்போ அவர் வந்து அவர் பேசின டைலாக் என்னென்னா, வாம்மா வீட்டுக்குள்ளே வாம்மா, நீ நம்ம வீட்டு மகாலட்சுமியாலே, அந்த கன்னடா டோனில். டைரக்டர் சொன்னேன், சார் பார்த்துக்கோங்க பிராமின், தமிழ் பிராமின். சரின்னு, வாம்மா வீட்டுக்குள்ளே வாம்மா, வலது காலை எடுத்து வச்சு வாம்மா, நீ நம்ம வீட்டு மகாலட்சுமி இல்லையா அப்படின்னு அதில் உட்காத்தி வச்சது. உடனே டைரக்டர் அப்படியே கட்டின்ட்டார், சார் லென்த்துக்கு கரெக்டாக பேசுகிறீங்க அப்படின்னு. நான் இப்போல்லாம் எந்த டப்பிங்கு போனாலும் சார் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்லணும், அவசரப்படாதீங்க, ஃபஸ்ட்டு வந்து லென்த்தை பிடிக்கணும். அது என்ன லென்த்துன்னு பிடிச்சப்பறம் உங்களுக்கு என்ன ஃபீல் வேணாலும் கொடுக்கலாம். I don't know what other people are doing, but that is what I have learned by the grace of God. ரஜினிகாந்த் சார் படத்தில் ஹுசைன் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இந்திய ஆர்டிஸ்ட், அவர் வந்து டாக்டராக நடிப்பார். ரஜினி சாருக்கும் பொண்ணுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடும். ரஜினி சார் வந்து படுத்துட்டுருப்பார், கோமாவில் போயிடுவார். திடீர்னு ஒரு நாளைக்கு முருகதாஸ் சார் ஃபோன் பண்ணுறார். என்ன சார் அப்படின்னு. என்ன ராமநாதன், ஒரு சின்ன வேலை,
யாருக்கும் அது என்ன ஃபீல் வரணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. சொன்னார் இது மாதிரி நாளைக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு. சரி சார் வரேன்னா அங்கே போனேன். ஆக்சுவலாக அந்த டாக்டருக்கு வந்து ஒரு 55 வயசு இருக்கும். ஹீ ஹேஸ் டு ஸ்பீக் டு ரஜினிகாந்த்ஸ் டாட்டர் அக்கார்டிங் டு தி கேரக்டர். அவரோட ஒரு பேத்தி மாதிரியோ அந்த மாதிரியோ தான். முதல்ல மற்றவங்க பண்ணதெல்லாம் போட்டு காமிச்சாங்க. நான் சொன்னேன் இல்லை இல்லை பைலட் ஆஃப் பண்ணிட்டு ஏன்னா இது கேட்டால் வேறு மாதிரி ஆகிடும். ராமநாதன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஒரு இன்ஃபேக்ட் அதில் ஒரு டயலாகே நான் மாற்றினேன். இல்லை சார் லிப்பு மேட்ச் ஆகலை, தமிழில் சரியில்லை சொல்லி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிவிடுங்க ராமநாதன். அவருக்கு அவ்வளோ என் மேலே கான்ஃபிடென்ஸ். ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு. பண்ணி முடித்தோன்னே வெளில வந்தோடனே கட்டின்ட்டார். 15-16 பேர் பண்ணியிருக்காங்க ராமநாதன். அருமை. யாருக்குமே அது அதாவது ஒன்றா ரொம்ப பாவப்படுறாங்க, இல்லைன்னா ரொம்ப தள்ளி டாக்டர் மாதிரி பேசுகிறாங்க. இது ரெண்டும் கலந்ததாக இருக்கணும். அவர் பேசும்போது நம்மக்கிட்ட நம்ம பேத்திக்கிட்ட பேசினா எப்படி பேசுவோங்கிற ஒரு ஃபீலிங்கோடு வரணுமே தவிர ஒரு டாக்டர் மாதிரியே அப்படின்னு. அந்த சீன் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா நான் ஐ ஒர்க் இன் அபவுட் 250 ஸ்டூடியோஸ் ஹியர் டூயிங் மை வாய்ஸ் ஓவர். என்ஜினியர்ஸ் எல்லாம் பெரிய ஃபேன்ஸ் என்னோட. சார் அது நீங்கள் தானே சார் ஹுசைனு கூட? ஆமாம் சார் என்னம்மா பண்ணியிருக்கீங்க சார். எனக்கு நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இன்ஜினியர்ஸு, டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லும்போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். எனக்கு அவார்டெலாம் ஒன்று வேணாம், இதுதான் எனக்கு அவார்ட்ஸு. நண்பனில் நடிக்கும்போது சங்கர் சார் சொன்னார், படத்தை நடிச்சிட்டேன், டப்பிங் அன்றைக்கி ஒரு நோட் அனுப்பிச்சிருக்கார். ஊட்டியில் லவ்டேல் ஸ்கூலில் தான் அந்த ஷூட் நடந்தது. ஜீவாக்கு வேலை போட்டு கொடுப்பேன், ஒரு இன்டர்வியூ சீன் அது. அப்போது சொன்னார் இது மாதிரி, ரமணன் நான் நிறைய ஆர்டிஸ்ட்டோட வேலை செஞ்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஐயோ சார் நீங்களாம் என்ன சார் எவ்வளோ பெரிய ஆளுங்க. ஆனால் நடிக்கும்போது டப்பிங்கில் என்ன பண்ணுவாங்களோ அதே டோனில் நீங்கள் வந்து நடிக்கிறீங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா எல்லாருமே வந்து சாஃப்டாக பேசுவாங்க, சீக்கிரம் போய்ட்டு வாடா அப்படின்டுவாங்க. ஆக்சுவலாக டப்பிங் பண்ணும்போது டே சீக்கிரம் போய்ட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து டப்பிங் பண்ணுறப்போ என்ன டோனில் பண்ணீங்களோ அதே டோனை வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. நான் வரவே இல்லை ஸ்டூடியோவுக்கு, எங்கள் ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க, ஒரே ஒரு ஆள் வருவான், அந்த டோனில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்தேன். அருமை. ஸோ இதுவும் எனக்கு ஒரு பெரிய அவார்டு மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுங்க. திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு முதல்ல எப்போ வந்தது? ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க, அந்த படத்தில் தான் நான் நடித்தேன். அப்போது வந்து பாலச்சந்தர் சாருக்கு நாங்கள் பிரிண்டிங் லைனில் இருக்கும்போது சிந்து பைரவியோட அவார்ட்ஸ், அந்த அவார்டுக்கு தேவைப்படுற எல்லா சமாச்சாரங்களும் நாங்கள் தான் எங்கள் ப்ரெஸ்ஸில், ஆஃப்செட் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம். அப்போது வந்து இவர் வருவார், வசந்த் வருவார். அப்போ வசந்த் வந்து சொல்லுவார், சார் நீங்கள் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படி இப்படிம்பார். ஐ யூஸ் டு லைக் வசந்த் வெரி மச் பிகாஸ் ரொம்ப நார்மலாக ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி ரொம்ப சாதாரணமாக பேசுவார். அவர் வந்து சொன்னார், சார் உங்களை நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் எட்டுன்னு வரணும் சார் அப்படின்னு சொன்னார். சொல்லி ரொம்ப வருஷம் கழித்து என் ப்ரெஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுது. அப்போது யார்கிட்டையோ கேட்டிருக்காரு, அவர் எங்கேயோ நுங்கம்பாக்கத்தில் சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்காருன்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து என்னை பார்த்து ஒரு சின்ன ரோல் ராமநாதன், ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கேனுங்கிற ஒரு படத்தில் ஒரு ஏஜென்சியில் நீங்கள் காப்பி ரைட்டராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஒரு சீனு, ரெண்டாவது ஹீரோயினோட ஒரு சீனு, அதுக்கப்புறம் விவேக் சாரோட ஒரு சீன், 3 சீனும் கார்த்தால ஒரு 10:30 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 3:30 மணிக்கெலாம் முடிச்சிட்டோம். இப்போ அவர் சொன்னார், இது சின்ன சீன் தான் மனதன், ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வசந்த் சார் தான் என்னை இந்த ஃபீல்டுக்கு கொண்டு வந்தார். ரெண்டாவது படம் வந்து கஜினி. அது வந்து ஆர்டி ராஜசேகரோட நிறைய நான் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். அவர் அந்த படத்தில் கேமராமேன். அப்போ அவர் கேட்டப்போ சொல்லியிருக்காரு, இந்த டாக்டராக இவரை போடலாம், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் சார், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அவர் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. கார்த்தால 4:45 லே மெரிடியனில் சூர்யா சார், டைரக்டர் ஆர்டி ராஜசேகர் எல்லாரையும் மீட் பண்ண வச்சு கூப்பிட்டாங்க. கார் அமைச்சிருந்தாங்க, வந்து பார்த்தேன். இப்போ சூர்யா சார் சொன்னார், சார் இது நீங்கள் வந்து என்னோடய கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுற சீனு, அதனால் கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணுங்க. நான் சொன்னேன், சார் நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க,
நான் ஒரு சாதாரண ஆக்டர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. சரின்னு ஷூட்டிங் போனேன். அப்போ நயன்தாரா இருந்தாங்க. இவர் சார் என்ன சொன்னார், ஒன்றும் இல்லை ராமநாதன், நீங்கள் வந்து ஒரு நியூரோ டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. அப்போ நீங்கள் வந்து இவங்க வந்து அந்த கேஸை இதை திறக்கிறாங்க, இல்லை அதில் போலீஸ் இதெல்லாம் இன்வால்வ்டு, அதனால் இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ், அட்லீஸ்ட் ஃபைலை கூட பார்க்கக்கூடாதுன்றீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார், அந்த கேஸ் என்னங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி, இவர் பேர் சஞ்சய் ராமசாமி, யாரோ ஒருத்தர் இவர் தலையில் பலமாக இருங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு நியூரோ டிபார்ட்மெண்ட் ஹெட்டு, நீங்கள்லாம் பெரிய டைரக்டர்ஸ், ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா. கம்ப்யூட்டரா எதுக்கு சார்? ஒரு நியூரோ டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு எவ்வளவோ சமாச்சாரங்கள் இருக்கும். இதில் ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் அ ஹீரோயின், அவள் வந்து கேட்டு நான் உடனே பதில் சொன்னால் நல்லா இருக்காது, அதுக்காக ரைட் கம்ப்யூட்டர் கொடுத்துருப்பா அப்படின்னாரு. ஸோ அதை அவர்கிட்ட சொன்னேன், இதை பார்த்துட்டே நான் ஹாஃப்வேல தான் அங்கே போவேன். இவர் பேர் சஞ்சய், அப்படி போனால் பிடிக்காது எனக்கு. ஸோ இவர் பேர் சஞ்சய் ராமசுவாமி, யாரோ ஒருத்தர் இவர் தலையில் பலமாக இரும்பு கம்பியால் அடிச்சிருக்காங்க, அதனால் இவரோட மெமரி பவர் பாதிக்கப்பட்டிருக்கு, மூளை ஞாபக சக்தியை இழந்துடுச்சு. இதுக்கு பேர் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். இவரால் 15 நிமிஷத்துக்கு மேலே எதுவுமே நினைவு வச்சுக்க முடியாது. ஒருத்தர்கிட்ட 15 நிமிஷம் பேசுனா முதல் நிமிஷம் என்ன பேசணும்னு மறந்துடும் அப்படின்னு. சார் அப்படியே மூட வச்சுக்கோங்க, வைங்கப்பா, கிடைக்காது இதில். யாரும் முருகதாஸ் கூட வெரி ஃப்ரெண்ட்லி சார், வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. சங்கரும் வெரி அக்காமடேட்டிவ். சங்கரோட படத்தில் கூட அந்த சேலரி பேக்கேஜை டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ அவர் திரும்பி அவர் கண்ணில் தண்ணி வரும், அழுவார். எஸ், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு கடவுளோட அனுகிரகம். சம் பீப்புள் ஹூ ஹவ் ரெக்கக்னைஸ்டு மீ ஆஸ் அ டீசென்ட் ஆர்டிஸ்ட். வாய்ஸ் ஓவர், அஃப்கோர்ஸ் I've done a lot of voice overs, about 5,000 adsக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, பெங்காலி. ஒரு பெங்காலி ஆடு பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போது அந்த ஆடு வந்து என்னென்னா வீட்டா இங்கிலீஷ் கோர்ஸை பற்றி. அதாவது இஷ்டம் இருந்தால் யார் வேணாலும் இந்த பர்டிகுலர் லாங்குவேஜை கற்றுக்கலாம், வீட்டா இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு வரணும். பெங்காலியில் எப்படின்னா பெருசாக பேஸ் வாய்ஸ், அவங்களுக்கு மலையாளத்தில் பேஸ் வாய்ஸு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அங்கே வந்து அப்படி கிடையாது, அந்த லாங்குவேஜே ரொம்ப ஸ்வீட். அதனால இந்த டயலாக் வாஸ், ইচ্ছা থাকলে যে কেউ ইংলিশে কথা বলতে শিখতে পারে, வீட்டா இங்கிலீஷ் கோர்ஸ். அதாவது இட்ஸ் வெரி ஈஸி யூனோ அப்படின்னு சொல்கிற ஃபீல் அதில் வரணும். அதுக்காக அதை பண்ணிவிட்டு அப்படி வெளில வரேன். ஒன்று மலையாளம் பண்ணுற ஆளுக்கு வந்து அன்றைக்கி த்ரோட்டு பிரச்சனை. அவர் வந்து ஃபோன் பண்ணியிருக்கார். உடனே அவர் சொல்லுங்க, ஐயோ இந்த கடைசி நிமிஷத்தில் சொன்னால் என்னன்னு. அவர் வந்து சொன்னார், இது மாதிரி யார் வந்திருக்கா பெங்காலிக்கு, ராமநாதனா? ஏன்னா அப்போது ஐ வாஸ் த ஒன்லி பர்சன் ஹூ யூஸ் டு ஸ்பீக் வெரி பியூர் பெங்காலி. ஆமாம் ராமநாதன், நீ ராமநாதனுக்கு சொல்லு, மலையாளத்தையும் அவரே அப்படியே பண்ணிவிடுவாங்க. அவருக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ஸை கேட்டு அவர் வந்து சொன்னார், சார் நான் சொன்னேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன், மலையாளம் மாதிரியோ அப்படின்னு. மலையாளம் மாதிரி இல்லை சார், പക്ഷേ நீங்கள் சம்சாரிச்சால் மனசிலே ஆகும் அப்படின்னா. சரி போ உள்ளே போ அப்படின்னார். நான் சொன்னேன், இங்கேருந்து சொன்னால் எனக்கு நினைவு இருக்காது, அங்கே நான் ஹெட்ஃபோனை வச்சு ஒரு 5-6 வாட்டி நீங்கள் ஃபீலோடு சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. சரின்னு சொன்னார். சொன்னோன்னே ஒரு 5 வாட்டி கேட்டு 6வது வாட்டி நான் சொன்னது மாதிரி, சார் வில் கேன் கோ ஃபார் த டேக். ஓ ரியலி அப்படின்னு. எஸ் சார் அப்படின்னு. ആഗ്രഹമുണ്ടെങ്കിൽ ആർക്ക് വേണമെങ്കിലും ഇംഗ്ലീഷിൽ സംസാരിക്കാം, വീട്ടാ இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு இந்த வாய்ஸில் பண்ண. அவரே அப்படி இருந்தார். சார் கரெக்டா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கார் அவர். சார் கரெக்டா எந்தா செய்யணும்ல மேஜிக் ஆனா அப்படின்னாரு அவர். நான் சொன்னேன், இல்லை சார் கரெக்டான இல்லைன்னா சொல்லுங்கள், இன்னொரு வாட்டி பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. சரின்னு இன்னொரு வாட்டி. எனக்கு அதெல்லாம் பண்ணும்போது என்னென்னா இந்த கையெல்லாம், பிகாஸ் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு ஹிந்தி வயசானவர் அவர் சொன்னார், ராமநாதன் யூ நோ சம்திங், வாய்ஸ் ஓவர் அண்ட் டப்பிங் இஸ் ஆக்டிங் பிஹைண்ட் த மைக். ட்ரூ, யூ ஹாவ் டு ஆக்ட். ட்ரூ ட்ரூ. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆக்ரம் உண்ணங்கில் ஆருக்கு வேணுமெങ്കിലും இங்கிலீஷில் சம்சாரிக்காம், வீட்டா இங்கிலீஷ் கோர்ஸ், இப்படி தான் நான் பண்ணுவேன்.
ஜோயா லுகாஸ் பண்ணும்போது கூட அப்படிதான், ஜோயா லுகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். அது அது ஏன்னா அந்த வேர்ல்டுங்கிறது த வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்னா சரி வெஸ்மாம்பலம் மாதிரி தெரியும். அது தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்னு அவ்வளோ ஏரியாவை நம்ம வாய்ஸில் கவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஒரு வயசான ஒருத்தர் எனக்கு சொல்லி விட்டார். அது 2வது மலையாளத்தில் பெரிய தமிழனுக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா, அவன் வந்து ஒன்றும்பா, நம்ம வந்து ஒன்றும்போம். நம்ம சொல்லும்போது, அதாவது தமிழன் சொல்லும்போது நாக்கு வந்து மேலே படும். அப்போ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, நாக்கு மேலே படக்கூடாது, நீ தமிழன், மேல் பல்லுக்கு பக்கத்தில் வந்து நிற்கணும் அது. அதனால் நம்ம சொல்கிறது வந்து ஒன்று, அவன் சொல்கிறது ஒன்று. நாக்கு வரணும் அங்கே, அது வந்தால் தான் அந்த ஒன்று வரும். ஒன்று ஒன்று இதுதான் வித்தியாசம். இது ஒருத்தர் ஒரு பெரியவர் ஒருத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஸோ ஐ எம் அக்செப்டட் இன் டூயிங் திஸ் மலையாளம். நிறைய பேர் தெரியாது, நான் வந்து வேட்டையாடு விளையாட்டில் கமல் சாரோட ஒரு 7.5 minute சீன் பண்ணேன். கதவை அப்படி டமால்னு திறப்பாங்க, திறந்தோன்னு, என்ன ராகவன் ரொம்ப சூடாக இருக்கீங்க ராகவன், சொல்லுங்கள் என்ன சமாச்சாரம் அப்படின்னு. மணிரத்னம் சாரோட படத்தில் குருன்னு ஒரு படத்தில் நடித்தேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ சான்ஸ் கிடச்சிது. அதில் ஒரு இது என்னாச்சுன்னா, மௌன குருன்னு ஏதோ ஒரு படம். ஆமாம், சாந்தகுமார். ஆமாம், அந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் ஒருத்தர் ரொம்ப தடியாக இருப்பார். அந்த படத்தில் வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு ராமண்ணா உங்கள் வாய்ஸ். ஆனால் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.